ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்று தெரியும், இருப்பினும் கொலையாளியின் நோக்கம் தெரியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். வாஷிங்டன், அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பென்சில்வேனியா மாகாணத்தில் நேற்று முன்தினம் அதிகாலையில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் ட்ரம்பின் வலது காதில் ஏற்பட்ட காயத்துடன் உயிர் தப்பினார். இந்நிலையில் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்று தெரியும் என்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் நோக்கம் என்னவென்று தெரியவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூரில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கரூரில் சிபிசிஐக்கு மாற்றப்பட்ட 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடியினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அப்பகுதியில் பேரிகார்டுகள் அமைத்து யாரும் உள்ளே வராத அளவிற்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்து பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போராட்டம் நடத்த போவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண உயர்வை கண்டித்து பல்வேறு கட்சிகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் 3வது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்த போவதாக தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்தில் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி சென்னையில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடத்த போவதாக தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதனை கண்டித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து பல்வேறு கட்சியினர் சார்பாக கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கர்நாடக அரசு உரிய நீரை திறந்துவிடாததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கு நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசின் முடிவை ஏற்க முடியாது என்றும் பருவமழை சாதகமாக இருக்கும் நிலையிலும் கர்நாடக அரசின் செயலை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்த விசாரணைக்கு நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். சென்னையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்தியதில் திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஆட்கள் 3,98,91,500 ரூபாயை கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்து இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் பாஜக நிர்வாகியும் எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அவரிடம் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.